அல்லேலூயா. அவர் கரம்தான் உங்களுக்கு எனக்கும் உரம். அதனாலதான் இந்த மரம் இவ்வளவு அதிகமாய் வளர்ந்து வருகிறது. நீங்களும் நானும் சாதாரண மரம் அல்ல, அவருடைய நீரோடண்டையில் நாட்டப்பட்ட மரம். ஏனென்றால் அவர் கரம் ஒவ்வொரு நாளும் உங்களை என்னையும் நடத்துது. அந்த கரம் சாகிற வரைக்கும் உங்களை என்னையும் நடத்தும். நம்ம போனாலும் நம்ம தலைமுறையும் நடத்தும். உங்களுக்கு எனக்கும் உங்கள் பிள்ளை மேல என் பிள்ளை மேல எவ்வளவு அக்கறை இருக்குதோ அதை விட மேலான அக்கறை அந்த கரத்திற்கு இருக்கிறது. அந்த கரம் நடத்தும். அல்லேலூயா. எசேக்கியா அண்ணனுக்கு அந்த டீன் ஏஜ்ல ஆண்டவரை ஏத்துக்கிட்டு அந்த நேரத்துல அப்பெல்லாம் ஒரு மலை மேல ஒரு நைட் பிரேயர் நடக்குமா. FMBBல ஒரு அண்ணன், அவர் ஒரு ட்ரமாட்டைஸ்டா பேசுவார் போல, நார்மலா பேசக்கூடாது. தம்பி, என்ன தம்பி, எப்படி இருக்கிறீங்க தம்பி, அப்படி ஒரு ராகத்தோடு அப்படியே பேசுவாராம். இவர் போய் அந்த டீனேஜ்ல போய் அந்த அண்ணன்கிட்ட, அண்ணே காலமெல்லாம் நான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு என் வாழ்க்கையில பின்மாறிட்டான், கீழே விழுந்துட்டான், பேக் ஸ்லைட் ஆயிட்டான் எசேக்கியா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அப்படின்னு அப்படியே கிட்ட போன உடனே ஜெபம்லாம் அண்ணன் பண்ணலையாம். திடீர்னு அவரை பார்த்து சொன்னார், தம்பி உடனே இவருக்கு அப்படியே பயந்துட்டார். மேலே பார்த்தாயா தம்பின்னா மேலே பார்த்தாராம். பார்த்த உடனே அந்த மலை மேல அப்படியே நட்சத்திரமும் சந்திரனும் அப்படியே ஜொலிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அவர் சொன்னாராம், மேல பார்த்தாயா தம்பி. பார்த்தன, என்ன பார்க்கறாய் தம்பி அப்படின்னு. சந்திரனையும் நட்சத்திரத்தையும் பார்க்கறேன்னு அப்படி சொன்னாராம். பல ஆண்டு காலமாக அந்த நட்சத்திரமும் சந்திரனும் கீழே விழாமல் ஒரு கரம் காக்குதா இல்லையா தம்பின்னாராம். ஆமாண்ணே, அந்த கரம் உன்னை கடைசி வரைக்கும் காக்கும் தம்பின்னார். அந்த கரம் தான் இப்ப அண்ணனை காத்து நடத்து. அல்லேலூயா. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் 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 எவ்வளவு அதிகம் போட முடியுமோ அவ்வளவு அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில சொல்லணும், உங்க வாழ்க்கையில பௌர்ணமி மட்டும்தான் இருக்குமே தவிர அமாவாசைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் அவர் கையில அடங்கி இருக்கிற மக்களுக்கு இந்த அற்புதத்தை செய்து தலை நிமிர பண்ணுகிறார். அப்படியே கண்களை மூடி, ராஜா கொடுக்கும் கரம், நடத்தும் கரம். பலர் உபவாசத்தோடு நிக்கிறீங்கல்ல, இந்த 21 நாள் என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு